Hello friends, welcome to needles and ladles. Last class la nama double buttonhole stitch paathirundom. Ipo adha use panni leaf um motif um paaka porom. Indha leaf la indha middle line A line ah nama vechupom. Idu B, idu C line. எப்பயும் போல silk thread double strand எடுத்து knot போட்டுருக்கோம். இந்த A line la அந்த stitch அப்படியே recollect பண்ணிக்கோங்க. எப்பயும் போல back stitch போட்டு start பண்றோம். பண்ணிட்டு அதுல ஒரு chain போடுவோம். இதில் வந்து செயின் கொஞ்சம் லென்த்தியாக போடுறோம். இந்த லீஃபில் அந்த வெயின்ஸ் எல்லாம் நல்லா க்ராஸாக வரும் இல்லையா, அதுக்காக நம்ம அதில் செயின் போட்டுட்டு அப்படியே பி லைனுக்கு போகும். இதில் அந்த மாதிரி போனால் பாருங்கள், இதில் செயின் லென்த்தியாக இருக்கிறதுனால மூவ் ஆகிடும். அதனால் லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த பக்கம், அதாவது இது பி லைனுன்னு வச்சுப்போம். இதிலேருந்து லூப்பை புல் பண்ணி கீழே லாக் போடணும். இது கொஞ்சம் லென்த்தியாக வரைஞ்சிக்கிற ஏ லைனாக. ஸோ இப்போ இதில் லாக் போட்டுருவோம். முடிச்ச உடனே இப்போ அடுத்தது அப்படியே சிக்கு போயிட்டு சிலேருந்து லூப்பை புல் பண்ணிட்டு வந்து திரும்ப ஏ லைனில் லாக் போடுவோம். இப்போது அதில் போடுற செயினும் ஒரு சின்ன செயின் போட்டுக்கிறேன். உங்களுக்கு செயின் இல்லாமல் வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிச் கொஞ்சம் நான் தள்ளி தள்ளி போடுறேன், நீங்கள் நெருக்கமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ அதே டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம எப்படி இந்த லீஃப் பேட்டர்னில் யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு தான் இந்த டுட்டோரியல். இதே மாதிரி நம்ம இந்த லீஃப் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். எண்டு வரும்போது நான் எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போது முடிக்க போகிறோம், கிட்ட வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் லைன், அதாவது இந்த ஏ லைன், அது முடிய போகுது. ஆனாலும் அதை அப்படியே நம்ம போட முடியும். இங்கே பிலேருந்து லூப் புல் பண்ணிட்டு வந்து இந்த லாக், அதுக்கப்புறம் சி லைனில். ஸோ இப்போ லாஸ்ட் இது வந்துட்டோம். இங்கே வந்து லாக் போட்டுட்டு நீங்கள் இதுக்கு அவுட்லைன் இதே கலரில் செயின் கொடுக்குறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே சரி த்ரெட்டில் கொடுக்க போகிறதுனால நான் இங்கே என் நாட் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன். நமக்கு பீட் ஒர்க் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ இதில் நான் இதே மாதிரி சரி த்ரெட் முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ சரி த்ரெட் போட்டு முடித்த லீஃப். அடுத்தது ஒரு சின்ன மோட்டிவ், ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதுவும் இந்த 3 லைன் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக, மிடில் வந்து ஏ லைன், மேலே பி லைன், கீழே சி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே லைன் சின்னதாக இருக்குது, மேலே வந்து பெருசாக இருக்குது. அதை மேட்ச் பண்ணி எப்படி போடுறோங்கிறது தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மிடில் நான் மார்க் பண்ணியிருக்கு. இதுக்கு நடுவில் உங்களுக்கு எத்தனை லைன் வேணும், இங்கே நான் 2 லைன்ஸ் போட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வரைகிறேன். இது நீங்கள் வரைஞ்சி போடணும் இல்லை, அப்படியே போட வந்ததுனாலும் போட்டுடலாம். இது எப்படி இருக்க போகுது, எப்படி போடுறோங்கிறதுக்காக. இல்லை உங்களுக்கு வரைஞ்சி போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ எப்பயும் போல் சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட் நாட் போட்டாச்சு. இந்த மிடில் தான் இப்போ நம்மளுக்கு ஏ லைன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்பயும் போல் ஒரு பேக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ மேலே இருக்கிறது லைன் பி. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து லூப்பை புல் பண்ணிட்டு வந்து இந்த மிடில் லைனில் லாக், அதாவது கீழே லாக் போட்டுட்டு இப்போ அப்படியே சி லைன் அதே மாதிரி போட்டுட்டு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட் செயின் இந்த ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த நம்மளோட டபுள் பட்டனோட ஸ்டிச்சு தான். அது எப்படி ஒரு பேட்டர்னில் அப்ளை பண்ணுறோங்கிறது. இப்போ நான் இதில் வந்து டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் இதுக்கு பதில் சர்க்கிள், ஹார்ட்டின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அப்படி டேரெக்டாக போட வரலைனாலும் இந்த மாதிரி ஒரு மிடில் ஒரு லைன் வரைஞ்சால் 3 லைன் மாதிரி வரும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் போட்டிருக்க இந்த சைஸ் டைமண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்கில் ஒரு 5 இது போடலாம், 5 மோட்டிவ்ஸ் வர அளவுக்கு போடலாம். ஸ்லீவ்ஸில் 2 ஸ்லீவ்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட்டமில் வேணும், குர்த்தா பாட்டம்னாலும் போட்டுக்கலாம். இல்லை ஆல் ஓவர் டிசைனாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட இதுதான் எப்படி டிசைன் பண்ணுறோங்கிறது. இல்லைன்னா குர்த்தாவில் ஒரு பெரிய சைஸ் டைமண்டாக போட்டுட்டு அவுட்லைன் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து அதை ZIG-ZAG கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ள ஹேங்கிங் மாதிரியும் நம்ம தொங்க விடலாம். ஒரு சின்ன இது தான், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. இதே மாதிரி தான் எல்லா சைடும் நம்ம போட போகிறோம். ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு
எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இந்த எண்ட் மட்டும் காமிக்கணும். நம்ம யூஸ்வலாக இப்படி புல் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு நாட் போட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல லாக் போட்ட உடனே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டுக்கிறோம். அப்படி போடும்போது அந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிடும். இப்போ இதில் நான் எப்பயும் போல் ஜரியில் தான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நம்ம பீட் ஒர்க் ஆர் இந்த ஸ்டோன் செயின்லாம் இருந்ததுன்னா கூட அதுவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளஸ் நார்மல் நீடில் ஆரி தெரியலன்னா நார்மல் நீடில் பண்ணுற மாதிரியும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது சென்டரில் நான் இயரிங்க்கு ஒரு ஹேங்கிங் போட்டிருந்தாலே அது மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஸ்டோன் ஆர் பேர்ல்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா த்ரெட் ஒர்க் கூட பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி போட்ட லீஃப் அண்ட் இந்த மோட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.